கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம். ராகுல், மாணவர்களின் போராட்டத்தின் போது போலீசாருக்கும் மாணவர்களுடைய கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? தற்போது வரை இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை? வணக்கம் சரவணன். அதாவது சென்னை தரமணி அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என மாணவர்கள் குற்றச்சாட்டு வைத்த நிலையில் மாணவர்களுக்கு ஆதரவாக எஸ்எஃப்ஐ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு கல்லூரியில் நுழை சென்ற போது மாணவர்களுக்கும் காவல்துறையிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கு கலவரம் ஏற்படக்கூடிய நிலையில் உள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவலானது இந்த பெண் தோழி கல்லூரி மாணவியானது இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான வாலிபர் வெளியில் அழைத்து சென்றதாகவும் நண்பர்களுடன் சேர்ந்து அந்த ஆண் நண்பர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் தகவல் வந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தரமணியில் உள்ள அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி விடுதியில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி தோழியுடன் விடுதியை விட்டு வெளியே சென்றுள்ளார். மாலை 6 மணி வரை விடுதிக்கு வராததால் வருகை பதிவேட்டில் பார்த்தபோது மாணவிகள் வராதது தெரிய வந்தது. வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் ஒரு மாணவி மட்டும் விடுதிக்கு வந்துள்ளார். வராத மாணவி குறித்து இந்த மாணவியிடம் கேட்டபோது ஆண் நண்பருடன் வெளியில் சென்றதாகவும் இந்த மாணவி பற்றி தெரியாது என கூறியுள்ளார். இதனை கண்டுகொள்ளாத கல்லூரி நிர்வாகத்தினர் விட்டுவிட்டுள்ளனர். சனிக்கிழமை காலை உடல் முழுவதும் காயங்களுடன் அந்த மாணவியை சோதனை செய்து பார்த்தபோது முகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடித்து வைத்த காயங்கள் இருந்ததாகவும் மாணவியுடன் நடத்திய விசாரணையில் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான நண்பர் அழைத்ததாகவும் அங்கே சென்ற போது போதைப் பொருள் கொடுத்து 7 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மாணவியை சம்பந்தப்பட்ட தனியார் அறக்கட்டளையின் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவரை அனுப்பியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் சரிவர நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கல்லூரி தரப்பிலும் சரியான ஒரு தகவல் இல்லை எனவும் மாணவர்களுக்கு தெரிய வந்த நிலையில் மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தை தடுக்க வந்த காவல்துறையினருக்கும் மாணவர்களும் இடையே இப்போ தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கலவரமாகக்கூடிய நிலையில் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கலவரத்தை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் செயல்பட்டு வருகின்றனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகுல்.